Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு இங்க் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, variety of ink transition clips இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் வீடியோவுக்கு இந்த டிரான்சிஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், அண்ட் அடுத்ததாக 2 வீடியோவுக்கு நடுவில் இந்த இங்க் டிரான்சிஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிளிப்பை வீடியோ 1 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இங்க் கிளிப் வந்து வீடியோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கில் தான் வரணும். அது 2 வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கில் தான் இந்த இங்க் கிளிப் பார்த்திங்கன்னா வரணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷனோட பார்த்திங்கன்னா நமக்கு ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நாம் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட் பேனலில் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எஃபெக்ட் என்னென்னா ட்ராக் மேட் கீ. ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் ஃபோல்டரில் கீயிங் குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு ட்ராக் மேட் கீ உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ண கையோட கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போனோம்னா அங்கே நம்ம ட்ராப் பண்ண ட்ராக் மேட் கீ உண்டு. ஸோ இங்கே மேட் வந்து நன்னு இருக்குது, நல்லா கவனிங்க. நமக்கு தேவையான அந்த இங்க் கிளிப் எங்கே இருக்குன்னா வீடியோ 2 ட்ராக்கில் இருக்குது. ஸோ அப்போது மேட் கிளிப்பை வீடியோ 2ன்னு கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இங்க் கிளிப்பை வந்து வீடியோ 3 ட்ராக்குக்கோ இல்லை வீடியோ 4க்கோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ 2ல என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி காம்போசிட் யூஸிங்கை மேட் ஆல்ஃபாவிலேருந்து மேட் லூமாவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கான காரணம் என்னென்னா வீடியோ 2ல் இருக்கக்கூடிய ட்ராக் தான் பார்த்தீங்கன்னா மேட் வீடியோவாக இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த மீதி கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், C4 ரேசர் டூல், இதை நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். இந்த கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நமக்கு இந்த ட்ராக் மேட் கீ தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அதை டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணாலும் சரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளீனான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் இப்போது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 2 வீடியோவுக்கு நடுவில் இந்த ட்ரான்சிஷன் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன ஸ்டெப்பை தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான வீடியோவை வீடியோ 1 ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை தெளிவாக கவனிங்க. அண்ட் நமக்கு தேவையான செகண்ட் கிளிப்பை வந்து ஸோ எந்த இடத்துல நமக்கு ட்ரான்சிஷன் ஆரம்பிக்கணும்னா இந்த கிளிப்போட எண்டிலிருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கரெக்டாக அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான செகண்ட் கிளிப்பை வீடியோ 2 ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்லேருந்து தான் நமக்கு அந்த இங்க் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் டாப் ட்ராக்கில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்கள் வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இங்க் கிளிப் பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அதனால் கரெக்டாக அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக டைம் ஃப்ரேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ராக் மேட் கீ எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு தான் ட்ராக் மேட் கீ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மேட் கீ எஃபெக்டை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் ட்ராப் பண்ண கையோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போனோம்னா அங்கே நம்ம அப்ளை பண்ண ட்ராக் மேட் கீ உண்டு. ஸோ எப்பயும் போல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இங்க் கிளிப் வந்து எங்கே இருக்குது, வீடியோ 3 ட்ராக்கில் இருக்குது. ஸோ அதனால் மேட்டில் வந்து நன்னுக்கு பதிலாக வீடியோ 3ன்றதை கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி காம்போசிட் யூஸிங்கை மேட் ஆல்ஃபாவிலேருந்து மேட் லூமாவுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது கவனித்து பாருங்கள், அந்த ட்ரான்சிஷன் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளிப், அந்த ட்ராக் ஆகிற கிளிப் பார்த்திங்கன்னா அந்த மேட் கிளிப் வந்து குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்குள்ளே முடிஞ்சிடும், இந்த ஃப்ரேம்லேயே முடியுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஸோ அப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய லாஸ்ட் டைம் செஞ்ச அதே விஷயத்தை தான் செய்ய போகிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை மட்டும் தனியாக என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். அண்ட் கட் பண்ண கையோட இந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய ட்ராக் மேட் கீயை நீங்கள் டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த ட்ரான்சிஷன் கம்ப்ளீட் ஆன கையோட அந்த ரிசல்ட் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
அண்ட் ஃபைனலாக இங்க் ட்ரான்சிஷன் கிளிப்புங்கிறது இது மட்டும்தான் கிடையாது, வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இந்த இங்க் ட்ரான்சிஷன் இன்னும் கொஞ்சம் வேகமாக ப்ளே ஆனால் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீட் அண்ட் டியூரேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே வந்து இது 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு 3 செகண்டுக்கு ப்ளே ஆனால் நல்லாயிருக்கும். அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் வேணும்னா 2 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ நீங்களே என்ன பண்ணுங்கள், மேனுவலாக அதை மாடிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.